Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நம்ம போற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெஸ்ட் இண்டியன்ஸ் அண்ட் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஓடிஐ மேட்சஸ்ல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு, இந்த வெனுல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டாட்ஸ் வைஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்தவரைக்கும் 8ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 11:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் பிரையன் லாரா ஸ்டேடியம் டொரண்டோல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம டொரண்டோல பிட்ச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த டொரண்டோல பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல ஓடிஐ மேட்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்சஸ் தான் வந்து நடந்திருக்கு. பெரிய அளவுக்கு மேட்சஸ் வந்து ஓடிஐ மேட்சஸ் இதுல வந்து பிளே பண்ண கிடையாது. ஸோ டொமஸ்டிக் லெவல்ல நடந்திருக்கு, T20 மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது ஓடிஐ மேட்சஸ்க்கு. ஸோ ஓடிஐ லெவல்ல இங்க பிளே பண்ண வயசுல பார்க்கும் போது இவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் சைஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. இந்த வெனுல பேட்ஸ்மேன் ஸ்கோர்ஸ் அடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதா சொல்றாங்க. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் 200 175 to 200 பிளஸ் வரையும் தான் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு பவுலர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க. ஸ்டார்டிங் இன்சில் ரேஞ்சில் நியூ பால்ல பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே பால் டேர்ன் ஆகுது. அதுல நல்லா 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருது. இதுல ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போகணும்னு பேட்ஸ்மேன் நினைச்சாங்க அப்படின்னா பெரிய ஷாட் ட்ரை பண்ணாம கொஞ்சம் மிடில் ஓவர் வரையும் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணாங்க, விக்கெட்டை லூஸ் பண்ணாம பிளே பண்ணாங்க அப்படின்னா மிடில் ஓவருக்கு அப்புறம் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஃபேவரலா இருக்கு. ஸோ அப்ப அதுல இருந்து கொஞ்சம் நல்ல ஸ்கோர்ஸை வந்து கொண்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் போக போக கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஓவருக்கு அப்புறம் தான் ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. அது வரையுமே ஸ்பின்னரோட டாமினேஷன் பெருசா இருக்கிறது இல்ல. ஸோ ஸ்டார்டிங் அந்த நியூ பால் வரையும் அந்த பால் கொஞ்சம் தேய்மன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளா பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுல நம்ம ஒரு 250 பிளஸ் 2க்கு மேல கூட ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இல்ல எடுத்தோடனே அடிச்சாடணும் ஆரம்பிச்சாங்கன்னா 170 200 பிளஸ் குள்ளே விக்கெட்ஸ் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓவராலா ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட் பாஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்த மேட்சும் சேம் அதே மாதிரி சேஸ் பண்ண டீமுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் வின் பண்றது அப்படிங்கிற மாதிரி நான் தோணுது. எனக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றது கொஞ்சம் வேரியேஷன் வந்து இருக்க போகுது. பார்த்து நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து வந்து பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் டெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்டஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் ஃபண்டஸ் ஆப்ல இருக்க டிஓ ஆப்ஷன் இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்த்ததா நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பவர் பிளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 1ல இருந்து செப்டம்பர் 30 வரையும் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை பொறுத்து அதுல இவங்க கொடுக்குற பிரைஸ்ல எந்த அமௌண்ட் வந்திருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10 கோடி ரூபாய் வரை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா BMW கார் 5 கோடி ரூபாய்க்கு, மஹேந்திரா XUV9 அண்ட் 8 கோடி ரூபாய்க்கு டொயோட்டா ஃபார்ச்சூன், 2.5 கோடி ரூபாய்க்கு மஹேந்திரா தார் அண்ட் டாடா டியாகோ 1.2 கோடி ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹை இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுல கொஞ்சம் கம்மியான இன்வெஸ்ட் ஒரு 2 மாசத்துக்குள்ள இந்த அளவுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைச்சீங்க, அதாவது 80 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்றவங்களுக்கு BMW 310 RR பைக் வந்து கொடுக்குறாங்க. 50 லட்சத்துக்கு ராயல் என்ஃபீல்டு, 10 லட்சத்துக்கு iPhone 16e, 25 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா iPhone 16 Pro கிட்டத்தட்ட 3 லட்சம் வரையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்றீங்க, வின்னிங்ஸ் எடுக்கிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வின்னிங்ஸ் இப்படிதான் வருது. இது ஒட்டுமொத்தமா இவ்வளவு அமௌண்ட் ஆகஸ்ட் 1ல இருந்து செப்டம்பர் 30 வரையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மொத்த அமௌண்ட்டுமே அனுப்புனாங்க. எந்த மேட்சஸ் வேணாலும் நீங்க பிளே பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல கணக்கே கிடையாது. இதுல எல்லாத்துக்குமே ஓவரால் தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்சுக்கும் கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அண்ட் ஃப்ரீ கிவ்அவேவும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 100 பால் மேட்ச் மென்ஸ் மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க அண்ட் 3 லட்சம் ரூபாய் மதிப்புல கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சேம் இந்த மேட்சுக்கு பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் சம்திங் கிராண்ட் லீக்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இல்லாம ஒவ்வொரு மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ்அவேஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கனால மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. பார்த்ததா பெனிரோ கப். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒன்றில் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து பிளே பண்ணியிருக்காங்க.
அதுவும் இந்தியா அடிச்ச 351 ஸ்கோர் அப்படிங்கறது வெஸ்ட் இண்டீஸ் வந்து 151 ரன்லயே விக்கெட்ஸ் வந்து மொத்தமா இழந்துட்டாங்க. சோ இது எப்படி வேணா சேஞ்ச் ஆகுதுன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஹெட்வெட்ல ஒரு லாஸ்ட் 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. 3லயுமே பாகிஸ்தான் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க ஓடிஐ பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ரீசெண்ட் ரெக்கார்ட்ல லாஸ்ட் 5 ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் 351. சோ ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால அந்த ஸ்கோர்ஸ் வந்து அப்படியே கண்ட் ஆயிடுச்சு. டோட்டல் விக்கெட்ஸ் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா 74 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இல்லையே. சோ இந்த விக்கெட்ஸ் கணக்கு வந்து டொமஸ்டிக் லெவல் உள்ள விக்கெட்ஸ் T20 மேட்சஸ் எல்லாம் சேர்ந்து இந்த விக்கெட்ஸ் வந்து கிடக்குது. ஓடிஐல அந்த விளையாண்ட ஒரே ஒரு மேட்சஸ்ல மட்டும் எடுத்திருக்க விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட் சம்திங் நம்ம தான் கிடைச்சிருக்கு. பேலன்ஸ் விக்கெட் பூரா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர், 4 விக்கெட் வந்து ஸ்பின்னர், இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க அந்த ஒரு மேட்சஸ்ல. சோ அப்ப ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் தான் அதிகமா வந்து இருக்கு. இப்ப ரெண்டு டீமும் கூட ப்ராப்பர் பிளேயிங் லெவல் யார் யாரு அப்படிங்கறத பாத்துரும். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பிரண்டன் கிங், எவன் லூயிஸ் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஷாஹோப் இந்த டீமோட கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான் வந்து பண்றாரு. கார்ட்ரி அண்ட் ரூதர்ஃபுட், ரோஸ்டன் சேஸ், ரொமரியோ செஃபர்ட், குட்ஷக் மோட்டி, சமர் ஜோசப், மேத்யூ ஃபோர்ட், ஜார்டன் செல். சோ இதுதான் வெஸ்ட் இண்டீஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இந்த டீம்ல 10 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துரும். சோ இந்த டீம்ல மோஸ்ட் ப்ராபபிலி இந்த 5 பவுலருமே அவங்களோட 10 ஓவரை பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அதாவது ஃபாஸ்ட் பவுலுக்கு தான் நல்லா சப்போர்ட் இருக்கு அப்படின்னால இந்த 5 பேருமே சேம் 10 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. இதுல ரோஸ்டன் சேஸ்க்கு ஏதாவது பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா குடிஷாக் மோடிட்டு இருந்து 2 ஓவர், ரொமரியோ செஃபர்ட் இருந்து ஒரு 2 ஓவர் எடுத்து ஒரு 4 ஓவரை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி அந்த ஆப்ஷன் இருக்காது. இந்த 5 பேருமே அவங்க 10 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பாகிஸ்தானோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் அப்துல்லா சைஃபிக் அண்ட் சைம் ஹாயிப் ரெண்டு பேரும் இந்த இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஆசன் நவாஸ், சலாம் அலி, முகமது நவாஸ், அஃப்ரிடி, நயீன் ஷா, ஹசன் அலி அண்ட் சஃபியான் மக்யூ. சோ இதுதான் வந்து பாகிஸ்தான் டீமோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இந்த டீம்ல 10 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் சேம் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த 5 பவுலர்ஸ்மே அவங்களோட 10 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஏன்னா சைமா பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான், பெரிய அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எதுவும் இல்ல. சோ அதனால சைமாவுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி இந்த பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு அவர் தான் இருக்காரு. ட்ரை பண்றா இருந்தானா மினிமம் ஒரு 3 ஓவர் வேணா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்குள்ள பிளேயர்ஸ் வைஸ்ல அவங்க ஸ்டாட்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கறத பாத்துறோம். ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அப்துல்லா சஃபிக்யூவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மேட்சஸ்ல 2 மேட்சஸ்ல மட்டும்தான் ஒரு 30+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஹெட்வெட்டா இருக்கட்டும், வெனுவா இருக்கட்டும், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். சோ ஓவராலா இவரோட பர்சன்டேஜ் வைஸ்லயும் பார்க்கும்போது கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் தான் வந்திருக்காரு. தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா டோட்டலி ஒரு டிஃபரன்ஸ் பக்கம் இந்த பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிங்கிள் ஆஃப் சைஸ்ல இருக்கிற பிளேயர், வேற எக்ஸ்ட்ரா வைஸ் எதுவுமே இல்லாத ஒரு பிளேயரா வந்திருக்காரு. கிராண்ட் லீக்கு ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சைம் ஆயுப் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். சோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்களும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஓடிஐல நல்ல ஃபார்ம் வச்சிருக்காருங்க. பேட்டிங்னா ஒரு லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸ்ல 2 மேட்ச்ல 100+ ஸ்கோர், 1 சைடு நின்று மேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. ஓடிஐ பொறுத்தவரைக்கும் ஃபார்ம் நல்லாவே இருக்கு. சேம் இவரும் தான் ஹெட்வெட் வெனுல பெருசா வந்து ப்ளே பண்ண கிடையாது ஓடிஐ மேட்சஸை பொறுத்த வரைக்கும். பவுலிங் ஆப்ஷன் கிடைச்ச பவுலிங் ஆப்ஷன்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. சோ டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கனால 5% பிளேயர் கண்டிப்பா சுமான் லீக்கு ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பேட்டிங்ல இருந்து ஒரு ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணக்கூடிய வெரி அக்ரெசிவா ஆட மாட்டாரு. அதெல்லாம் கருத்தை கொண்டு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 6th பவுலிங் ஆப்ஷன் அவர் தான் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் பவுலிங் பண்ணாரு அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னா ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சைம் ஆயுப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் பாபர் அசாம் ரீசன்ட் ஃபார்ம், நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். லேண்ட 5 மேட்ச்ல 4 மேட்ச்ல டீசென்டான ஸ்கோர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. 50ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. ஹெட்வெட்ல 10 மேட்ச் பிளே பண்ணி 717 ரன், 79ங்கிறது ஆவரேஜா இருக்கு. சோ வேணும் இவருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். சோ அப்ப பாபர் அசாமை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஹெட்வெட் வெஸ்ட் இண்டீன்ஸுக்கு எகெயின்ஸ்டாவும் நல்ல ஸ்கோர்ஸ் வந்து வச்சிருக்கனால கண்டிப்பா ரொம்ப சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் ஆக்சுவல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ரன்ங்கிறது அடிக்கிறதுக்கான ஆவரேஜான ஸ்கோர் அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் முகமது ரிஸ்வான்
ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அண்ட் கேப்டன்ஷிப் இவர் தாங்க வந்து பண்றாரு. ரீசன்ட் ஃபார்ம் 37, 30, 46. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. வெஸ்ட் இண்டீன்ஸுக்கு அகேன்ஸ்டா 21ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த பேட்டிங்ல பெரிய ஸ்கோர்ஸ் இல்ல, பட் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. 50 ஓவர் மேட்ச் அப்படிங்கும் போது அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ்லயே கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்குதுன்னு அப்படி எடுத்துக்கோம். பேட்டிங்ல வந்து ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து 50+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்திருப்பாரு. ஸோ முகமது ரிஸ்வான் கண்டிப்பா இந்த டீமோட சேஃபான பிளேயர். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஸோ இப்ப இந்த டாப் 4 பிளேயர்ல முகமது ரிஸ்வான், சைம் ஹைப், பாபர் அசாம். ஸோ இந்த 3 பிளேயருமே ரொம்ப சேஃபான பிக்கா போயிடுறாங்க. ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்றவங்க இந்த 3 பேரை ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்துல்லா சஃபீக் வந்து ஃபர்ஸ்ட் போல் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது ஆசன் நவாஸ் ரீசன்ட் ஃபார்ம், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின் ரெக்கார்ட் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அதாவது ஓடிஐ பொறுத்த வரைக்கும் பெருசா எதுலையுமே மேட்ச் வந்து பிளே பண்ண கிடையாது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. T20ல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த பிச்சுக்கு தகுந்தாக்குல கரெக்டா வந்து டாப்பர்ல விக்கெட் விழுந்தாலும் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதோட ஹெட் டு ஹெட் T20ல ஒரு ஃபார்ம் நல்லாவே இருக்கு. கண்டிப்பா இந்த மேட்ச் டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 35ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர்ங்கிறது ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஒரு கேட்சஸ் வரையும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த சாலமன். ஸோ சாலமனை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின் ரெக்கார்ட் எதுவுமே ரெக்கார்ட்ஸ் இல்ல. ஒரு ஆப்ரேக் பவுலர். எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து நீங்க 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்ல. கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. 10ல ஒரு டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி 1 அல்லது 2 டீம் இந்த மாதிரி ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் முகமது நவாஸா ஸ்லோயர் ஆர்த்தடாக்ஸ் பவுலருங்க. ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா பவுலிங்ல பெருசா இல்ல, பேட்டிங்லயும் பெரிய ஸ்கோர்ஸ் வந்து பண்ண கிடையாது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின் ரெக்கார்ட் அதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. T20ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல நல்ல விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. பட் பேட்டிங்ல பெரிய அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல அவருக்கு வந்து T20லயே. ஸோ ஓடிஐல என்ன மாதிரி இருக்க போது அப்படின்னா பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்றாங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பா இவர் வரையுமே பேட்டிங் ஆப்ஷன் வந்துருவாங்க. பேட்டிங்ல இருந்து இவரு அக்ரெசிவ் ஆட மாட்டாரு. அந்த சிங்கிள் ரொட்டேஷன் பண்றதால எனக்கு தெரிஞ்சு ஒரு 20+ வந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பவுலிங்ல ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முகமது நவாஸை பொறுத்த வரைக்கும். சஹீன் அஃப்ரிடி. ஸோ சஹீன் அஃப்ரிடியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் 2 விக்கெட், 1 விக்கெட், 2, 3 விக்கெட் அப்படி எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்ல 2 இன்னிங்ஸ் அப்ளை பண்ணி 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. வெறும் இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். இது என்ன ஒரு பிளஸ் அஃப்ரிடிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் நல்லாவே நியூ பால்ல நல்லாவே ஸ்விங் பண்ணி போல் பண்ணாரு. பால் நல்லாவே டேர்ன் ஆகும். எனக்கு ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கண்டிப்பா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்ட் போல் பண்ணாலும் சரி, 2ங்கிறது 3 விக்கெட்டுங்கிறது ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு மேலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம 2ல இருந்து 3 விக்கெட் அப்படிங்கிறது ஆவரேஜா விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்தாலும் ஸ்கோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். பேட்டிங்ல வராரு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வர டவுனுக்கு இன்கேஸ் நீங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஃபேவரா டீமை மேக் பண்றீங்க அப்படிங்கும் போது அப்போ டாப் பார்ல பாகிஸ்தான் ஏர்ல விக்கெட் இழந்துருவாங்க. அதுல அஃப்ரிடி கொஞ்சம் ஏர்ல பேட்டிங் அணிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நீங்க பாகிஸ்தானுக்கு ஃபேவரா டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா அஃப்ரிடி பெரிய அளவுக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் கடைசி கட்டணம் தான் வருவாரு. அதுல ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல இருந்து மட்டும் ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இந்த மேட்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேப்டன் வைக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணலாம் வச்சுன்னா கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல அந்த அளவுக்கு நீங்க ட்ரை பண்ண தேவையில்ல. நேசன் ஷா ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் வேணும். இதான் அந்த ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்டா பவுல் பண்றாரு நீங்க 50 வருஷமா ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஹாசன் அலி ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் விளையாண்ட 5 மேட்சஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட், அதிகபட்சம் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹெட் டு ஹெட்ல 9 இன்னிங்ஸ்க்கு 11 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும், ஹெட் டு ஹெட் இருக்கட்டும், ஹாசன் அலியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக் போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த மேட்ச் ஹாசன் அலியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர் கம்பேரிசன்ல 2 விக்கெட்டுங்கிறது அன்எக்ஸ்பெக்டான 3 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா 3 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ சஃபியான் மெக்கும் பார்த்தா ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க, ஓடிஐல நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 1 2 4 1 1. ஸோ அப்ப ஆவரேஜ் ஒரு விக்கெட் அதிகபட்சம் 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸ்பின்னர்ஸுக்கு மிடில் ஓவருக்கு அப்புறம் கடைசி கடலாம் டேர்னிங் நல்லாவே இருக்கு. 10 ஓவருமே பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது மோஸ்ட்லி எல்லாருமே எப்படி ட்ரை பண்ணிருப்பாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஃபேவரா தான் டீம் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் பிக் தான். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு செகண்டா பவுல் பண்றாரு, நீங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஃபேவரட் டீம் மேக் பண்ணாலும் செகண்டா பவுல் பண்ணும்போது இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இப்ப பார்த்தா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பிரெண்டன் கிங். ஸோ பிரெண்டன் கிங் பொறுத்த வரைக்கும் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ரெட்வெட்லயும் சரி வெனிலையும் சரி ரொம்ப ரொம்ப ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. பிரெண்டன் கிங் இருக்க ஒரு ரெக்கார்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் ரீசன்ட் மேட்ச்ல வந்து பாருங்க பெருசா ரெக்கார்ட்ஸ் இருந்ததே இல்லை. இந்த இயர்லியாவே விக்கெட் இழந்திருக்காரு. 2வது மேட்ச் 3வது மேட்ச்ல மட்டும் தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு நீங்க பிக் பண்ணவே தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். அவரை தவிர்த்துட்டு நீங்க அடுத்ததுக்கு பிளேயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவன் லூயிஸ். ஸோ எவன் லூயிஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இதுல பெனுவிலையும் வந்து பாத்தீங்கன்னா 24 சாரி ஹெட்வெட்லயும் 24 ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு 4 மேட்ச் பிளே பண்ணி. சோ அப்ப எவன் லூயிஸோட ஹெட்வெட் ரெக்கார்ட் பெனு ரெக்கார்ட் ரீசன்ட் ஃபார்ம் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பட் இருந்தாலும் ஓடிஏக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டான பிளேயர்னே வந்து சொல்லுவாங்க. பாலுக்கு தகுந்தவங்களும் ரொட்டேஷன் பண்ணி பிளே பண்ணுவாரு. பவர் பிளேவை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. சோ எனக்கு தெரிஞ்சு பிரெண்டன் கேம் கம்பேர் பண்ணும்போது எவன் லூயிஸ் ரொம்பவே சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. இந்த மேட்சஸ் கண்டிப்பா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் கேசி கார்த்தி. ஸோ கேசி கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. ஹெட்வெட்ல ஒரே ஒரு மேட்ச் தான் 33 ரன் அடிச்சிருக்காரு. வெனு தான் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. வெனுல பெருசா வந்து ஸ்கோர்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கல. பட் ரீசன்ட் ஃபார்மும் சரி ஹெட்வெட்டும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கனால இந்த மேட்ச் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓடிஐ பேட்ஸ்மேன் கண்டிப்பா ஸ்டேபிள் வந்து ஒரு ஸ்கோர்ஸை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். இல்ல உங்களுக்கு டாப் ஆளுக்கு இந்த 2 பேர் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா கேசி கார்த்தி அண்ட் சாய் ஹோப் அதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸோட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த சாய் ஹோப் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான் வந்து பண்றாரு. T20ல பெருசா ரெக்கார்ட் இல்லைங்க. கொஞ்சம் ஏர்லயே விக்கெட் வந்துட்டாரு. லாஸ்டா அந்த பாகிஸ்தானோட அந்த T20 மேட்சஸ்ல ஒண்ணுல கூட பெருசா ஸ்கோர்ஸ் பண்ணல. டக்கு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு. அப்போ இந்த மேட்ச் ஒரு பேட்டிங் ஆர்டர் 1 டவுன் ஆர் 2nd டவுன் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படிங்கிற பட்சத்துல போத் இன்னிங்ஸ்க்குமே சேஃபான பிக். ஒன் ஆர் கிராண்ட் லீக்கோட கேப்டன்ஷிப்பாவே கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் மோலிக்கு ட்ரை பண்ணலாம், தாராளமா கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் 78 25 75. ஸோ ஓடிஐல நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. வெனுலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லியான விக்கெட். ஸோ வெனுல யாருக்குமே பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லைங்க. ஹெட்வெட்ல 7 மேட்ச் பிளே பண்ணி 273 ரன் 39 ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. இதுல சாய்கோ விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலமாவே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்தா 30+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஓடிஐல நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. இவர் வர டவுனுக்கு கண்டிப்பா ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ பேட்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு 80ல இருந்து ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஒன்னு ஸ்மால் லீக் கூட நீங்க கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரூதர்ஃபுட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 70 30 24 113 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு ரீசன்ட் ஃபார்ம்ல. ஹெட்வெட் வெனு இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கு ஓடிஐ பொறுத்த வரைக்கும். ஸோ ரூதர்ஃபுட்டை எப்ப இம்பார்ட்டன் கொடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எப்ப உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்றாங்கன்னா 50-50 ஆப்ஷன். இந்த 50-50 ஆப்ஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா 10 டீமை ட்ரை பண்ணும் போது ஒரு 2 அல்லது ஒரு 3 டீம்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா டீம்லயுமே ட்ரை பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா ரூதர்ஃபுட் அவர் வர்ற டவுனுக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு 40 சம்திங் அந்த பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து லாங்ல தான் வந்திருப்பாரு. அட்லீஸ்ட் 2 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ ஓவராலா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 70+ இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்கு. ஹெட்வெட் வெனு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 2 பிளேயரை தவிர்த்துட்டு இந்த 3 பிளேயர் கூட நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ரோஷன் சேஸ் பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி கிடையாது. அப்படியே 6th பவுலிங் ஆப்ஷன் இவர் தான் இருக்காரு. பட் இருந்தாலும் ஸ்பின்னருக்கு அந்த இட்டர்ன் இல்லனால பெருசா பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ண மாட்டாங்க. சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் தான். ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்லாதனால எனக்கு தெரிஞ்சு நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரொமாரியா செஃபர்ட்
ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் 1 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட் வெயிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச பிளே பண்ணி 14ங்கிறது ஆவரேஜ், 1 விக்கெட் கிடைச்சிருக்கு. வெனுல ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு, 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. சோ அப்ப ஹெட் வெயிட்டா இருக்கட்டும், வெனுவா இருக்கட்டும், ரீசன்ட் ஃபார்ம் எல்லாத்துலயுமே ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல கூடிய பிளேயர். பேட்டிங் ஆஸ்ல வந்தாருன்னா குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய பிளேயர். வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு தான் ஆடுவார், சிங்கிள்ஸ் எல்லாம் ரொட்டேட் பண்ணவே மாட்டாரு. அடிச்சு ஆடுறதுனால ஒரு 10 பால் பிடிச்சாலும் ஒரு 20+ ரன் வரையும் அவருக்கு வந்து கிடைச்சிருது. சோ அப்ப இந்த மேட்ச் ஸ்மால் லீக்கோட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எஃபர்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே சேஃபான பிக்கா இருக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் குடிசெட் மோட்டி ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். T20ல இவரோட பேட்டிங் அவசரம் டாப் ஆர்டர்ல கொண்டு போனாங்க. ஓடிஐல அதே மாதிரி கொண்டு வருவாங்களா அப்படின்னா எப்ப கொண்டு வருவாங்க போது டாப் ஆர்டர்ல கொஞ்சம் டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் வந்துருவாங்க. 10 ஓவருக்குள்ளாரையும் வந்து ஒரு 2-3 விக்கெட்ஸ் ஏர்ல விழுந்துருது அப்படின்னா இவங்க வந்து டாப் ஆர்டர் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அவரோட விக்கெட்ஸ் அந்த அளவுக்கு பெருசா யாருக்கும் இம்பாக்ட் கொடுக்க போறது கிடையாது. உன்னால முடிஞ்சதை வந்து நாங்க காமிச்சிட்டு போ, கொஞ்சம் ஸ்டேபிளா நின்றுட்டு வா, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ண இல்ல அடிக்க முடிஞ்சா அடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் அனுப்புவாங்க. சோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வரும். அப்படி இல்ல பவர் பிளேக்லாம் அப்புறம் தான் விக்கெட் சொல்லுவதுன்னா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி டாப் ஆர்டர்ல வராது. ஒன்லி பவுலிங் ஆப்ஷன் மட்டும்தான். பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா 63 ரன் 18 ரன் பேட்டிங் ஆப்ஷன் கிடைச்சதும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. பவுலிங்ல 1 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. இந்த வெனுல ஒரு மேட்சஸ் பிளே பண்ணி 39 ரன் வந்து அடிச்சிருக்காரு, பிளஸ் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. சோ அப்ப பேட்டிங் ஆப்ஷனும் இவருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இந்த மேட்ச் 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 15-20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சமர் ஜோசப் as usual இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் பெருசா விக்கெட்ஸ் இல்லதான், பட் இவரோட பால் நல்லாவே ஸ்விங் ஆகும். கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாராளமா 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுத்துருவாரு. சொன்னார் கிராண்ட் லீக்கோட கேப்டன்ஷிப் பெஸ்ட் பிளேயராகவும் இருப்பாரு சமர் ஜோசப்பை பொறுத்த வரைக்கும். காரணம் ஒண்ணுதான், இவரோட பால் நல்லாவே ஸ்விங் ஆகும். நியூ பால்ல நல்லாவே ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், டெத் ஓவர் பவுலராகவும் வந்து இருக்கனால கண்டிப்பா இவர் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. மேத்யூ ஃபோர்ட் ஓடிஐ பிளேயருங்க. ஏன் ஓடிஐ பிளேயர் சொல்றேன்னா ஓடிஐல கண்டிப்பா இவரோட ரெக்கார்ட்ஸ் வேற லெவல் ரெக்கார்டா வந்து இருக்கு. அவர் கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு 2 விக்கெட் 3 விக்கெட் 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பவர் பிளேலயே போல் பண்றாரு. நியூ பால்ல கண்டிப்பா அந்த பவர் பிளே முடியறதுக்குள்ள 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டெத் ஓவர்லயும் பவுலிங் ஆப்ஷன் வந்து இவருக்கு வந்து இருக்கு. சோ அப்ப இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 4 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் பர்டிகுலரா வந்து எதிர்பார்க்கிறேன். சோ நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே போத் இன்னிங்ஸ் ஸ்மால் லீக் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் போல் பண்றாருன்னா 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். நான் பர்டிகுலரா போத் இன்னிங்ஸுமே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பவுலர், விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராகவும் இருக்காரு ரீசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஜார்டன் சேல் ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்கு. 1 விக்கெட் 4 விக்கெட் 3 விக்கெட் 4 விக்கெட். சோ இப்போ ஓடிஐல ஆவரேஜ் 1 விக்கெட் அதிகபட்சம் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. சோ இப்போ ஓடிஐ ரெக்கார்ட் நல்லாவே இருக்கு. ஹெட் வெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஒரே ஒரு மைனஸ், வெனுல பெருசா அவருக்கு வந்து பவுலிங் விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. விளையாண்ட ஒரே ஒரு மேட்சஸ் தான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க, இந்தியா ஸ்டேபிள் நின்று பிளே பண்ணிட்டாங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது இவங்களுக்கு ஆப்ஷன் வந்து கிடைக்கல. ஒரே ஒரு மேட்சஸ் மட்டும் வச்சு இவரை வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒஸ்டான பவுலர் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. சோ இந்த மேட்ச் ஜார்டன் சேல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப 2 டீம்ல பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ்ல யார் யாருக்கு ஆப்ஷன் அப்படிங்கறத பாத்துரும். ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் ஆப்ஷன் யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கறத பாத்துரும். சோ இந்த டீம்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரொமாரியோ செஃபர்ட் அவர் ஒரு கேப்டன் ஸ்குவாட் ரொம்ப பெஸ்டான பிளேயரா இருப்பாரு. அண்ட் சாய் ஹோப் அவருக்கு ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேசிக் கார்த்தி சோ அவருக்கு ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேத்யூ ஃபோர்ட் அவருக்கு ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்றாங்க. சமர் ஜோசப், ஜார்டன் சேல், மேத்யூ ஃபோர்ட் இந்த பவுலர்ஸ் இந்த 3 பிளேயருக்குமே ரிஸ்க் ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, சைம் ஆயிப்புக்கு ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. சோ அதை தவிர்த்துட்டு முகமது ரிஸ்வானுக்கு ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அஃப்ரிடி அவருக்கு ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா முகமது நவாஸ் அவருக்கு ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பாபர் அசாம் அவரும் ஒரு கேப்டன் ஸ்குவாட் ரொம்ப பெஸ்டான பிளேயரா இருந்திருப்பாரு. அண்ட் ஆசின் அலி அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்து கிடைச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.